மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக வந்து மல்லியோட அண்ணாக்கு ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சாச்சு. அது காரணம் எல்லாமே அன்னபூரணி தான் வந்து காரணம். எப்படியோ வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல், ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து அன்னபூரணி தான் வந்து அங்கே இடத்துல நிற்கிறாங்க. அவங்க மூலம் வந்து ஏதாவது ஒரு உதவி வந்து மல்லிக்கோ, விஜய்க்கோ, அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கோ கிடைக்கிது. இந்த இடத்துல வந்து அன்னபூரணி வந்து அப்படியே விஜய்க்கு, மல்லிக்கு ஏன் அவங்களோட மல்லியோட அண்ணாக்குமே வந்து அன்னபூர்ணி தான் வந்து கடவுளாக தெரியுறாங்க. ஆனால் வந்து அன்னபூர்ணி வந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்காமல் என் பிள்ளைக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பெருமிதமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அன்னபூர்ணி நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து சொந்த பிள்ளையவே பார்த்துக்காத இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த பசங்களெல்லாம் மல்லியும் சரி, மல்லியோட அண்ணாவையும் சரி வந்து இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்களே அன்னபூர்ணி வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நமக்கு பெருமிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து ஏன் இவ ஹெல்ப் பண்ணலை அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து விஜயை வந்து பாதிச்சிருச்சு. ஏன்னா வந்து அவள் அன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னதும் நம்ம பேசாமல் வந்துட்டோம். பேசாமல் வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம அவகிட்ட போய் பிரச்சனையும் பண்ணல, எதிரியாகவும் நின்று கூட பேசலை. நான் ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்டு போனேன், எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனேன். ஆனால் அவள் அந்த இடத்துல கூட உதவி பண்ணாமல் அவள் ஈகோவை டச் பண்ணி பேசுகிறா பார்த்தியா. அந்த இடத்துல வந்து எப்படி நான் வந்து இதுக்கப்புறமும் வந்து நான் சைலண்ட்டாக இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் வந்து நான் அவளை அமைதியாக விட மாட்டேன். வக்கீல் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க, வெளியே இருந்து போராடுறத வந்து உள்ளே இருந்தே போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து எப்படியும் வீடு வந்து உங்களுக்கு தான் சொன்னோம். அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டை நீங்கள் விட்டுட்டு வந்து எதுக்கு வந்து எங்கேயோ வந்து தங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் வந்து விஜய்க்கு வந்து இப்போவே புரிய வருது. இப்போ வந்து புரிய வருது. ஏன் இவ்வளோ நாளாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நம்ம மல்லி கூட போயிட்டு எங்கேயோ ஒன்று நம்ம தானே நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம், இவ்வளோ சம்பாரிச்ச நமக்கு இதுக்கப்புறம் வந்து இந்த சொத்து தேவையா, இது வந்து நம்ம தானே சம்பாரித்தோம், நம்மளால் திரும்பவும் முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் வந்து வந்துட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு உதவி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் அமைதியாக பணம் கொடுத்துருந்தா கூட நம்ம அமைதியாக விலகி போயிருப்போம். அவள் கொடுக்காம விட்டதுனால தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றதோடு எதுக்காக அவள் இப்படி பண்ணிகிட்ருக்கா, என் சொத்துல வந்து உட்காந்துட்டு, அதுவும் நான் சொந்தமாக சம்பாரித்த சொத்துல இவள் உட்காந்துட்டு உதவின்னு கேட்கும்போது பணம் தராமல் ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாலே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விஜயை வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு. இதுக்காக வந்து விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமும் போய் நான் என் வீட்டை விட்டுட்டு ஏன் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ராஜேஸ்வரி நீ இருக்கியா இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் வந்து அந்த வீட்டில் இருக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்னென்ன வந்து பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. ஏன்னா மல்லியும் விஜயும் வந்து என்னை பேகை 2 ஆளுக்கு ஒரு பேகை 2 திங்ஸ் எல்லாம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ராஜேஸ்வரி வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டுருக்காங்க. அங்கே வந்து ரஞ்சிதா பார்த்துட்டு ஒரு ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் என்ன 2 பேரும் வந்து பேக்கோடு வந்து வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவே இவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும்போது இன்னும் வந்து ராஜேஸ்வரி பார்த்தா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியல. ஏன்னா வந்து ராஜேஸ்வரி வந்து ஏற்கனவே வந்து டென்ஷனோட எல்லையில் போய் நின்றுட்டுருப்பாங்க. இப்போ வந்து இவங்க வந்து இங்கே இப்படி தங்கிறதுக்காக வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் தங்குவாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்ச வந்து ராஜேஸ்வரி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்லவே முடியல. ராஜேஸ்வரி எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் என்ன பேசினாலும் விஜய் வந்து அங்கேயே இருக்கணும், அங்கேருந்து வெளியவே வரக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே இவங்க ஒரு பக்கம் எப்படின்னா, ரேணுகா வந்து ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீ போகிற இடத்துக்கெல்லாம் நானும் வருவேன், எதுக்காக என்னை வந்து கூட்டிகிட்டு போகல, மல்லி மட்டும் ஏன் கூட்டிகிட்டு போனா அப்படின்ற பிரச்சனை வந்து கண்டிப்பாக பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து மனோகர் தான் வந்து ரொம்பவே பாவம் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. விஜயும் மல்லி வந்து அவங்களோட அண்ணாவோட ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கும்போதெல்லாம் மனோகரை தான் பார்த்துக்க சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து மனோகரை வந்து ரொம்பவே வந்து காயப்படுத்துகிறோம். இருந்தாலுமே வந்து மல்லிக்காக பொறுத்து பார்த்துட்ருக்காரு. ஆனால் வந்து மனோகர் வந்து இந்த இடத்துல வந்து எதுக்காக இவர் இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நமக்கே கோவம் வருது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ரேணுகா வந்து வெறுப்பேற்றிட்டுருக்கா. எங்கேயாவது போகணுன்னா போக விடாமல், ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா வந்து பண்ண விடாமல், இரிட்டேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணுறது மட்டும் இல்லாமல் மனோகர் வந்து என்னை அடிச்சிட்டான் அப்படின்னலாம் வந்து நிஷாவை ஏற்றி விட்டுட்ருக்காங்க. நிஷா சொன்னாவே போதும் ஆடுவா. இனி வந்து இன்னும் வந்து புஷ் பண்ணி விட்டால் வந்து நிஷாவை சொல்லவா வேணும். நிஷா வந்து மனோகரை வந்து நல்லா பிடிச்சி திட்டு விட்டுட்ருக்காங்க. ஏன்னா வந்து தான் அக்காவை அடிச்சிட்டேன், உனக்கு என்ன என் உரிமை இருக்குது, உனக்கு என்ன தைரியம் இருக்குது அப்படின்னு நல்லா வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மனோகர் வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படின்னாலுமே மனோகரை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, அவர் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து மனோகர் வந்து ரொம்பவே பெரிய மனசு அவருக்கு.
பார்த்து இவ்வளோ நாள் பார்த்துக்கினாலுமே வந்து மல்லிக்காக வந்து இவ்வளவும் பொறுத்துட்ருக்காங்க. காரணம் எல்லாமே வந்து மல்லி மட்டும்தான். மனோகர் வந்து சொல்லிட்டுருக்காரு, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு எவ்வளவோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த ஆட்டிடியூடும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து பேசினாலுமே புரியாது. ஏன்னா நிஷா வந்து அக்கா அப்படின்ற வந்து கண்கட்டில் வந்து அப்படியே மூழ்கி போயிருக்காங்க. அதனால் வந்து என்ன சொன்னாலுமே வந்து இவளுக்கு புரியாது அப்படின்றது மனோகருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து நீ இதை தான் கூப்பிட்றது, இதை பேசுகிறது தான் கூப்பிட்றதுனால நான் வந்தே இருக்க மாட்டேன், எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அது வந்து நிஷாக்கு ரொம்பவே நோஸ் கட்டு. ஏன்னா வந்து உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் புரியும். ஏன்னா வந்து நல்ல விதமாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியாதே. அதுவும் நல்லவங்க சொன்னால் வந்து சுத்தமாக புரியாதில்ல. அது மட்டும் இல்லாமல் வேணும்னே வந்து ரேணுகா வந்து ஏற்றி விடுறான், நீ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டுருக்க. அது எல்லாம் வந்து மனோகர் வந்து கேட்டுப்பாரா? ஏற்கனவே இவ பண்ணுறதே வந்து தாங்க முடியல, இதில் நீ வேற சேர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருந்தா யார் தான் தாங்குவாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் வந்து நிஷாவை கேட்கணும் போல் இருக்குது. ரேணுகா வந்து நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் இவ ரொம்பவா எடுத்து பேசுகிறாளே, நமக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாளே, இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு காரியம் ஆனாலையும் வந்து இவளை வச்சு வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காங்க. ரகு வந்து கேட்ட பணத்தை வந்து நீ எப்படி ரெடி பண்ணி கொடுக்க போகிற அப்படின்றது ஒன்றும் தெரியலை. இல்லை எப்படியாவது வந்து ரகு கிட்ட வந்து இவன் மாட்டிக்கணும், இல்லை வந்து ரகு வந்து இவளை வந்து மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்னுமே நடக்க மாட்டேந்தே, எதுவுமே நடக்க மாட்டேன்றதே அப்படின்றது ஒரு ஒரு விரக்தியான ஒரு மன நிலைமையில் வந்து விட்டுருக்காங்க நம்மளை. ஏன்னா வந்து கூடிய சீக்கிரம் வந்து இவளை வந்து வெளியே கொண்டு வந்தால் தான் இன்னமும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். மல்லியோட அந்த இன்னொரு வேர்ஷனை வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு மல்லி ஏன் வந்து அடுத்த பிரச்சனையில் வந்து டைவர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து இவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்றபோது இப்போ உடனே வந்து ராஜேஸ்வரி கிட்டேருந்து வீட்டை மீட்கணும், சொத்தை மீட்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ளே இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இவளை இப்படியே விட்டுட்டா வந்து இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி தெரியல. எப்படியாவது வந்து விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து இவ தெரிஞ்சிட்டு இருக்கும்போது மல்லி வந்து கண்டுக்காமல் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான மனநிலை வந்து நம்மளுக்கு உருவாகுது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.